டயபிட்டிஸ் அது எதனால மேடம் உருவாகுது? டயபெட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ஒரு 100%ல வந்து 60% ஆஃப் பீப்பிள் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் டயபெட்டிக். நெறைய ரீசன்ஸ் அதுக்கு இருக்கு. நெறைய டயபெட்டிக்லயே வந்து 4 கேட்டகரீஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் டயபெட்டிக் இருக்கு. அது ஒவ்வொரு அ ஏஜ் ஆஃப் பீப்பிள வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டயபெட்டிக்க்கு மெயின் ரீசன் என்ன? இது எதனால வந்துச்சு? எதனால மக்கள் வந்து இவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுறாங்க? அப்படின்ற நெறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப வந்து சின்ன வயசுல இருக்கிற பசங்களையுமே பொறந்த குழந்தையில இருந்து ஏஜ்டு பெர்சன் வரைக்கும் எல்லாரையுமே டயபெட்டிக் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுல மெயின் ரீசன் பார்த்தோம்னா, டயபெட்டிக் டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ தான் அஃபெக்ட் பண்ணும். பொறந்த குழந்தைக்கு டயபெட்டிக் வர்றது. இன்சுலின் அப்படின்றது வந்து நம்ம கணையத்துல சுரக்கிற பீட்டா செல்ஸ் சுரக்கிற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து நம்ம பிளட்ல நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ வந்து நம்ம பிளட்ல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும், எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கு. அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து ஃபுல்லா ஸ்டாப் ஆகுறது தான் வந்து நம்ம வந்து டயபெட்டிக்ன்னு சொல்றோம். அந்த ஸ்டாப் ஆயிட்டா நம்ம ஆர்கன்ஸ்க்கு வந்து தேவையான எனர்ஜிஸ் வந்து எதுவுமே போகாது. அப்ப நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸோட லெவல் வந்து மெயின்டெயின் ஆகாது. ரெகுலரா இருக்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆகுறப்போ குளுக்கோஸோட லெவல்ல வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அப்படி ஆகுறது தான் வந்து நம்ம டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஜீன் மூலியமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது அப்படி வராம இருக்க என்ன பண்ணணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்பளோட ஜெனரேஷன்ல யாராவது ஒருத்தருக்கு தாத்தாக்கோ, பாட்டிக்கோ அல்லது அப்பா, அம்மாக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு அப்டின்னா, கம்பல்சரி வந்து அது நமக்கும் அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜெனடிக்கா வர ஒரு விஷயம். அது வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் அது வந்துடுச்சு அப்டின்னா, அத வந்து மெயின்டெயின் பண்ற கெப்பாசிட்டி வேணா நமக்கு இருக்கு. பட் அது தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்டின்றது வந்து இதுவரைக்கும் கிடையாது. அதுக்கான ஃபுட் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஆலோசனை பண்ணி, அதுக்கான முயற்சிகள நம்ம எடுக்கலாம். மேடம் அதே மாரி இந்த சின்ன வயசுல இருந்தே இன்சுலின் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த நிலைமைக்கு என்ன மேடம் காரணம்? அவங்களுக்கு இன்சுலின் வந்து சுத்தமாவே சுரக்காதது தான் காரணமா இருக்கும். இன்சுலின வந்து அந்த சுரக்கிற பீட்டா செல்கள் வந்து அந்த இன்சுலினையே சுத்தமா சுரக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து பொறந்ததுல இருந்தே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம இன்சுலின் போட்டு நம்பளா வந்து இன்சுலின வந்து இன்ஜெக்ட் பண்ணி மட்டும் தான் அவங்கள வந்து நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் லாங் இன்சுலின் அப்படின்றது வந்து இப்ப பாசிபிளா இருக்கிற ஒரு விஷயம். அப்படி மட்டும் தான் அவங்களோட டயபெட்டிக்க வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். அவங்களுக்கான ஃபுட் ஹேபிட் என்னென்ன குடுக்கலாம்? அத வந்து எப்படி நார்மல் லெவல்ல நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும்? அப்படின்ற இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். ஆனா அத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதோ, அல்லது அத ஃபுல்லா கியூர் பண்றதோ அப்படின்றது வந்து பாசிபிள் கிடையாது. என்ன ரீசனா இருக்கலாம்? அது வந்து அவங்களோட உடம்புல இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸ், இம்பேலன்ஸ பொறுத்து தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதாவது பொறந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஜெனடிக்கா ஒரு சிலருக்கு அந்த டயபெட்டிக் வந்திருக்கும். அதனால வந்து அந்த இன்சுலின் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு போயிருக்கும். ஆனா சிலருக்கு வந்து ஜெனடிக் இல்லாம அவங்க உடம்புலயே வந்து அவங்க உருவாகுறப்ப வந்து அந்த இன்சுலின வந்து கிரியேட் பண்ற கெப்பாசிட்டி வந்து இல்லாம போயிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்பளா வந்து டயபெட்டிக் கண்டுபிடிச்சு, எதனால இந்த மாரி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, நம்ம அவங்களுக்கான சொல்யூஷன் குடுக்குறோம். ஜிம்முக்கு தான் போகணும், நம்ம ஹெவி வொர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடம்போட வெப்பநிலைய வந்து அதிகப்படுத்துற மாரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறப்ப, பேபியோட குரோத் வந்து அது அஃபெக்ட் ஆகும். அவங்களோட லைஃப்ப வந்து நல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.